வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்புரலார் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூலை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் பூக்களோட விலைகள் அதிகம் இல்லை. இன்னைக்கு மல்லிகைப்பூ ஒரு முழம் வந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. சாமந்தி பூ ஒரு முழம் 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கதம்பம் ஒரு முழம் 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. மல்லிகைப்பூ ஒரு கிலோ வந்து அதிகபட்சமாக 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் ஒரு கிலோ 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. முல்லைப்பூ ஒரு கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி ஒரு கிலோ 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. செண்டு மல்லி ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கிப்பூ ஒரு கிலோ 120 ரூபா. அரளிப்பூ ஒரு கிலோ 120 ரூபா. பன்னீர் ரோஜா ஒரு கிலோ 100 ரூபா. சிவப்பு ரோஜா ஒன்று 15 ரூபா. மருதுப்பூ ஒரு முழம் 40 ரூபா. கோழிக்கொண்டை பூ ஒரு கிலோ 60 ரூபா. பாடாமல்லி ஒரு கிலோ 60 ரூபா. செம்பருத்தி பூ 10 40 ரூபா. துளசி ஒரு கட்டு 30 ரூபா. மறிக்கொழுந்து ஒரு கட்டு 40 ரூபா. அருகம்புல் ஒரு கட்டு 20 ரூபா. பட்டன் ரோஸ் ஒரு கிலோ 150 ரூபா. வெள்ளை சாமந்தி பூ ஒரு கிலோ 130 ரூபா. மஞ்சள் சாமந்தி ஒரு கிலோ 100 ரூபா. பச்சை இலை ஒரு கட்டு வந்து 30 ரூபா. நந்தியாவட்டம் பூ ஒரு கிலோ 130 ரூபாங்க. இந்த 25 வகையான பூக்களோட விலைகள் இன்னைக்கு இருக்கிற அதிகமான விலையை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் மொத்த விலை கடைகளில் 5-6 கடைகளில் விலை விசாரிச்சிங்கன்னா நான் சொன்னதை விட கிலோவுக்கு 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் விலைக்கிறவா உங்களால் வாங்கிக்கிற முடியும். நீங்கள் பூக்களை புதுசாகவும் அப்படியே மொட்டுக்களாகவும் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. ஆனால் 2 நாளைக்கு வச்சு பயன்படுத்தலாம். விரிஞ்ச பூக்களாக வாங்கினீங்கன்னா விலை குறைவாக கிடைக்குதுங்க. ஆனால் நீங்கள் அன்னன்னைக்கு அதை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். பூக்களோட விலைகள் இன்னும் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து எதுவும் மூர்த்த நாள் இல்லாதனால பூக்களோட விலைகள் குறைய அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட்டை விலைக்குறைவாக வாங்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே காலையில் வீடியோ வரும். அந்த வீடியோ பார்த்து லிஸ்ட்டை பார்த்துட்டு வாங்குங்க. செலவுகளை குறைக்கலாம்.